உலகத்தை உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்து இன்றுடன் 12 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்த என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இது குறித்து சொல்லுங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காசிராமன் தெருவில் ஸ்ரீ கிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இங்கு கடந்த 2004 ஜூலை 16 நடந்த ஒரு கோர தீ விபத்தில் 94 மாணவ மாணவிகள் கொல்லப்பட்டனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தின் தாக்கம் என்பது இன்று வரை இந்த பெற்றோரிடையே போகவில்லை. இன்று 12ஆம் ஆண்டு இந்த நினைவு தினம் கடைபிடிக்க வேண்டிய நிலையில் தற்பொழுது அந்த ஸ்ரீகிருஷ்ணா பள்ளி முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்ட அந்த மாணவிகள் அடங்கிய படத்தை வைத்துள்ள பெற்றோர்கள் அவர்களுக்கு பிடித்த சாக்லேட், பிஸ்கட் போன்ற பொருட்களை வைத்து மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவியும் அவர்கள் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது காண்போரின் உள்ளத்தை கலங்க செய்கிறது. இவர்களின் சோகம் இன்னுவரை நீடித்து வரும் நிலையில் இவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் கிடைத்து விட்டதா, இவர்கள் இன்னும் தமிழக அரசிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஒரு மாணவி இழந்த சுஸ்மிதா என்ற தங்கையை இழந்த மதுமிதா என்கிற அக்கா இங்க இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். இப்ப உங்களுக்கு இப்ப இன்று நீங்க என்ன மாதிரி அஞ்சலி செலுத்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு காலைல நாங்க 8 மணி அளவிலே இந்த பள்ளி முன்னா எல்லாரும் வந்துருவோம். வந்து காலையில 8 மணிக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம். திரும்ப 10:30 மணிக்கு இந்த பள்ளி தீ விபத்து ஏற்பட்ட அந்த நேரத்துல நாங்க இங்கேருந்து மலர் நிலையத்தை எடுத்துக்கொண்டு போய் நினைவு பூங்கா, எங்களுக்காக அரசாங்கம் கட்டி தந்த அந்த நினைவு பூங்கால வைப்போம். ஈவினிங் ஒரு 6 மணி அளவுல நாங்க மோட்ச தீபம் ஏற்றி கொண்டு வந்து மகமக குளத்துல விடுவோம். இப்ப நீங்க தமிழக அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த கடந்த 12 ஆண்டுகளா நாங்க தமிழக அரசுகிட்ட வச்சிட்டு இருக்கிற ஒரு தலையான கோரிக்கை என்னன்னா, இந்த நாளை குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிச்சு இந்த நாளை ஒரு லோக்கல் ஹாலிடேவா கேட்டுட்டு இருக்கோம். ஏன் நாங்க இதை கேட்டுட்டு இருக்கோம்னா, இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் மீடியாவோட சப்போர்ட் இல்லாம இந்த நாள் தமிழக மக்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அடுத்தது இந்த பசங்களை நினைச்சு ஒரு நிமிஷமாவது ஒரு மௌனஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா அந்த நாள் விடுமுறை தினமா இருந்தா மட்டும்தான் முடியும். பாதுகாப்பு இன்மையினாலதான் 94 குழந்தைங்க இறந்தாங்க. இருக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு தான் நாங்க இந்த தினத்தை பாதுகாப்பு தினமா, குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிச்சு லோக்கல் ஹாலிடே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு உண்டான நிவாரண தொகையெல்லாம் வழங்கியிருக்காங்க. இந்த நிவாரணத்துக்கு போதுமானதா இருக்கா? இந்த வழக்கோட தீர்ப்பு வெளி வந்துருச்சு. அது உங்களுக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளதா இருக்கா? தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி தாளாளருக்கு 10 ஆயுள் தண்டனையும் மத்த எல்லாருக்கும் 5 ஆண்டு கால தண்டனையும் தான் தந்தாங்க. ஒரு பள்ளியில இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு நிர்வாகம் மட்டும் பொறுப்பு கிடையாது, அரசு அதிகாரிகளும் தான் பொறுப்பு. இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதே தெரியாம இந்த வழியா தான் போயிட்டு இருந்திருக்காங்க, இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 தெரு தள்ளி தான் முனிசிபல் ஆபீஸ். அப்படி என்ன பாத்துக்கிட்டாங்க? இந்த ஏரியாவில் இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல பாதுகாப்பு வசதி இருக்கா இல்லையான்னு கூட பாத்துக்காம இருந்த அரசு அதிகாரிகள் என்னதான் பண்ணினாங்க? அவங்களுக்கு எல்லாம் ஏன் தண்டனை கொடுக்கலங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ இவங்க கொடுத்த வேர்டிக்ட்ங்கிறது எங்களால ஏத்துக்கொள்ள முடியல. அதே மாதிரி எங்களுக்கு நஷ்ட ஈடுன்னு பார்த்தா அப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் தந்தாங்க. இப்ப 5 லட்சம் ரூபான்னு சொல்லி வெங்கட்ராமன் ஐயா அறிக்கை விட்டாங்க. அது எங்களுக்கு உயிர்ங்கிறது விலை மதிப்பு இல்லாதது. இருந்தாலும் நாங்க 25 லட்சம் ரூபாய் கேட்டு இப்ப மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்கோம்.